அண்ணே இந்த மக்கள்லாம் கொஞ்சம் உள்ள இருந்தாதான் கொஞ்சம் நீங்களே சொல்றீங்கன்னா கொஞ்சம் அப்படி உள்ள இருந்தீங்கன்னா கொஞ்சம் முடிச்ச உடனே முடிச்சுவாங்க ஒன்று. ஆமா ஆமா டக்குன்னு வாங்க. படிப்பு தடையாகி வரக்கூடாது அனைவருக்கும் கல்வி வேண்டும் என்று போராடினார். பெண் விடுதலை வேண்டும், பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பெரியார் போராடினார். அந்த புரட்சியை மனதில் வைத்துதான் எங்கள் முதல் நன்றி வணக்கம். அருமை அருமை. மிக சிறப்பாக பேசிய ஈரோட்ல இருந்து வந்த பிரபு அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுத்து நம்ம பாராட்டலாம். ஏன்னா உங்கள் அனைவருக்கும் என்னுடைய குளிர்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். வெயிலில் ஒரு அழகான மழை வந்தாச்சு, ஜம்முன்னு இருக்கு இல்லையா? ஆனாலும் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக மழையோட மழையா அண்ணாட்டி உட்கார்ந்துருக்காங்க. இந்த இயற்கையில மாசு இருந்தா வாழ முடியாது. இந்த இயற்கையில ஒரே அடிக்கும் போது இந்த பக்கம் திரும்பி நிக்கிற தண்ணியில் வந்து இறங்கிடுறேன். இந்த பிக்சர் பத்தி ஒரு நோட்டு போவாங்க. புரட்சியா அவர்களுடைய எழுச்சியா நம்ம முதல்வர் அவர்களோட இன்னைக்கு இழைத்த பெருமைக்கு காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியார் திராவிடத்தின் முழுக்கை. ஆனால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் இந்த பையன் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்க பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்பா மாதிரியே பண்ணா பாரு, அப்பா மாதிரியே செய்யலாம் பாரு, அப்பா மாதிரியே திறமை பாரு, என்னதான் நம்ம பாடப்புத்தகத்துல ஒரு விஷயத்த சொல்லி தொடங்கி வைக்க அன்போடு வேண்டி கேட்டு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் மனதார பாதையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இளைய நண்பர் ராஜா அவர்கள் வருகை தந்து இந்த பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்தை உங்களுக்கு தெரியும். பட்டிமன்றத்தில் பங்கேற்றிருக்கவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். திரையிலையும் சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவருடைய 72வது பிறந்த நாள் இருக்கும். நமது குடும்பத்தில் ஒருவர், உங்களில் ஒருவர், நமது முதலமைச்சர் அவர்களின் இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக இளைஞரணி தோழர்களும் எனது ஆர்வீர் அண்ணன் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் முன்னேற்பாட்டில் நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான விழாவிற்கு வருகை தந்து இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கும் நமது அருமை அண்ணன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஒரு வலதுகரமாக திகழ்ந்து சென்னையில் மகத்தான வளர்ச்சியை, சென்னைக்கு ஒரு மாவட்ட கழக செயலாளராக இருந்து கழகத்தை கட்டி காத்து மகத்தான வளர்ச்சியை கொடுத்து மேயராக இதுவரை நமது முதல்வர் அலங்கரித்த அந்த பகுதி, அந்த பொறுப்பை எப்படி இன்னொருத்தர் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம எல்லாம் எழுதி பார்த்துட்டு இருக்கும் பொழுது, இல்ல நான் தலை உண்மையே சொல்றேன், நல்லதே செய்வேன். நம்ம அண்ணன் டிஆர்பி ராஜா, அவர் யாருக்குமே இது வரைக்கும் தூக்குனது இல்ல பூஜா. இவங்க எல்லாருக்கும் அனைவரின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. பாண்டியன் அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லி அடுத்ததான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. அமைச்சர் அவர்களுடைய திருச்செயலால் நலத்திட்ட உதவிகள் ஏ பாண்டியன் அவர்களுடைய ஏற்பாட்டில் அமைச்சர் அவர்கள் வழங்கி